Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம C programmingல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் வந்து நம்ம எப்போலாம் வீடியோ போறோம் உங்களுக்கு இமிடியேட்டா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து முக்கியமான 3 ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமா. ஸோ கமா அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்போட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டர் பற்றி நம்ம கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கமா. ஸோ கமா அப்படிங்கிறத நாம் வந்து செப்பரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதில் எக்ஸ் கமா ஒய். ஸோ கமா அப்படிங்கிறது இந்த இடத்துல செப்பரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து கமா அப்படிங்கிறது செப்பரேட்டர் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். பட் அது வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரு எந்த அளவு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,20. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து 10,20 ரெண்டு டேட்டா வந்து நம்மளால அசைன் பண்ண முடியுமா, ரெண்டு இன்டீஜர் வேல்யூ வந்து நம்மளால அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அதில் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான மெமரி மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளால ரெண்டு இன்டீஜரை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல எந்த டேட்டா வந்து எந்த இன்டீஜர் வந்து ஸ்டோர் ஆகும், 10 இல்லை 20 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல 10 20 வந்து பிராக்கெட்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ இப்படி பிராக்கெட்ஸ்குள்ளே இருக்கும்போது எந்த வேல்யூ வந்து அதாவது எந்த இன்டீஜர் வேல்யூ வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அதாவது 20 அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து கமா அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற ஆப்ரேட்டர் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்போட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நாம் வந்து ப்ரோக்ராமில் இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து தியரிட்டிக்கலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ உங்களுக்கு அதோட சைஸ் வந்து எனக்கு வந்து நான் டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு டேட்டாவோட சைஸும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கான சிண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா printf %d size of int. ஸோ சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை இன்ட் அப்படின்னே கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த கம்பைலர் வந்து இன்டீஜருக்கு வந்து எவ்வளோ மெமரி வந்து அலோகேட் பண்ணி தரும் அப்படின்றத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா printf %d size of x. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு வேரியபிளை வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற ஆப்ரேட்டர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன், ஒரு கொஸ்டின் மார்க், தென் ஸ்டேட்மெண்ட் 1, ஒரு கோலன், தென் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இதுதான் வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட ஒரு சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஒருவேளை ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லாமல் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்மளால ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்றோம். இப்போ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு வந்து 10 அப்படின்னும் ஒய்க்கு வந்து 20 அப்படின்னும் ஒரு டேட்டா வந்து நான் அசைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து z இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்ஸ்குள்ள எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், ஒரு கொஸ்டின் மார்க், 0, ஒரு கோலன், தென் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்ன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஜெட்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும், 1 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஜெட்ல வந்து 0 ஸ்டோர் ஆகும். ஸோ பட் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அதனால வந்து ஜெட்ல வந்து நமக்கு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த 0 1க்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 10 20 அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எதை வேணாலும் கொடுத்துக்கலாம்.
ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து நம்ம கமா ஆப்ரேட்டருக்கான அந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஐடியில் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல int x, y அப்படின்னு சொல்லி வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 10, 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்புட் என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து 2 டேட்டா வந்து அசைன் பண்ணுறோம், 10, 20 அப்படின்னு சொல்லி. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது 10 தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. அதாவது எக்ஸில் வந்து 10 அப்படிங்கிற அந்த டேட்டா தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுவே வந்து இப்போ ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு 20 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ ஸோ அதுதான் வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ வந்து 20. ஸோ அதனால் வந்து 20 தான் வந்து நமக்கு எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டருக்கான அந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ சைஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸுக்கான மெமரி சைஸ் வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 4 பைட்ஸ் மெமரி வந்து நமக்கு இந்த கம்பைலர் வந்து இந்த இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுவே இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக ஒரு ஃப்ளோட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ ஃப்ளோட்டோட மெமரி சைஸும் வந்து 4 தான் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கம்பைலர். ஓகே, ஸோ இதுவே இந்த இடத்துல ஒரு கேரக்டராக இருந்தால் என்ன ஆகும்? கேரக்டர் வந்து நம்ம எப்போதுமே சிங்கிள் கோட்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேரக்டருக்கு வந்து 1 பைட்ஸ் அளவு கொண்ட ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து நம்ம கம்பைலர் வந்து நமக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் இதே ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய கம்பைலர்லையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். எக்ஸ்க்கு வந்து 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஒய்க்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். தென் வந்து z is equal to x greater than y 100 200. இப்போ நம்ம zல வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. காரணம் இந்த இடத்துல எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ 10, ஒயோட வேல்யூ 20. ஸோ கண்டிஷன் வந்து ஃபெயில். ஸோ அதனால 200 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து zல வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இதுவே வந்து நம்ம அந்த கண்டிஷனை ட்ரூ ஆக்கிடுவோம். இப்போ ட்ரூ ஆக்கி இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 100 அப்படின்றது ஸ்டோர் ஆகணும். எஸ், நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து 100. ஸோ அது வந்து zல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை பற்றின ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை வந்து திருத்திக்கிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டராக ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். தேங்க்யூ.